வில்சன் அவர்கள்ட்ட அப்ப இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல முன்ன நிற்கக்கூடிய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இபிஎஸ் அவர்களும் திமுக வந்து எதிர்க்கிறாங்க, திமுக கொள்ளையடித்திருக்கிறது, வாரிசு அரசியல்ங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. பாஜகவும் அதே போன்று கடந்த 2 வருடங்கள்ல மட்டும் மணல் கொள்ளையில 4200 கோடி அடிச்சிருக்காங்க. அப்ப கொள்ளை அடிக்கிறதுக்கும் ஊழலுக்கும் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்கு திமுக அப்படிங்கிற அந்த முழக்கத்தை வைக்கிறாங்க. அப்ப இந்த களம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விமர்சனம் இருக்கிறது. இந்த 2.5 வருஷத்தில் மிகப்பெரிய அதிருப்தியை சம்பாதிச்சாங்க. பிஜேபி 10 ஆண்டுகள் சந்திக்காத அதிருப்தியை வந்து திமுக வந்து 2.5 ஆண்டுகளில் சம்பாதிச்சிருக்கிறாங்கன்றது தான் யதார்த்தமான உண்மை. அதற்கு காரணம் என்னென்னா, அவர்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் அந்த அளவுக்கு அதிகமான வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதை ஒரு பக்கம் நிறைவேற்ற முடியலை. பட்ஜெட்டில் பற்றாக்குறை அப்படின்றாங்க. பட்ஜெட் பற்றாக்குறை தெரிந்து தான் அவங்க தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் நிர்வாக சீர்கேடு ஒரு பக்கம் இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, போதைப் பொருட்கள் கலாச்சாரம் ஒரு பக்கம் இருக்கிறது. அமைச்சர்களையே தன்னுடைய சக அமைச்சர்களையே கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆளுமை தன்மையோட முதலமைச்சர் இருக்கிறாரோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதனால தான் அவர் யதார்த்தமாக சொல்கிறாரு, நான் தூங்கி எழுந்திரிச்சாலே வந்து அமைச்சர்கள் என்ன பேசுவாங்கன்னு தெரியல, நம்மளோட பொறுத்த வரைக்கும் கழிவறையிலையும் படுக்கை அறையும் தவிர மீது எல்லா இடத்துலையும் நம்ம கண்காணிக்கப்படுகிறோம் அப்படின்றத ஏன் அமைச்சர்கள் புரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாரு. அது முடிஞ்ச பிறகுதான் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு சீனியர் அமைச்சர் துரைமுருகனோட மகன் வேலூர் பாராளுமன்ற தொகுதியில் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறத வச்சு தான் நீங்கள் மேக்கப் செட்டு ஃபேர் அண்ட் லவ்லி பலன்னு இருக்கிறீங்கன்னு பெண்களை பார்த்து சொல்கிறாரு. அப்போது அந்த தவறுகளிலிருந்து அவர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையோ இன்று வரை அப்படின்ற ஒரு ஆணவ போக்கோடு இருக்கிறாங்களோ அப்படின்ற எண்ணம் எல்லார் மத்தியிலையும் வருது. இப்போ எலக்ட்ரல் பாண்டை பற்றி பேசுனீங்க நீங்கள். எலக்ட்ரல் பாண்டுன்றது எப்படின்னா, ஒரு சட்டத்தை மத்திய அரசு இயற்றி இருக்குது. அதில் ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட சட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சட்டம் இயற்றிய பிறகு கடந்த காலங்களிலும் நீட்டு தேர்வை பற்றி உச்சநீதிமன்றம் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு மேல்முறையீட்டில் தான் நம்ம குலாம் நபி ஆசாத் தான் மேல்முறையீடு பண்ணார். அந்த மேல்முறையீட்டில் தான் வந்து திருப்பியும் கட்டாயமாக்கலாம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. நளினி சிதம்பரம் அவர்களும் போனாங்க. சிதம்பரம் அவர்களது மனைவி சிபிஎஸ்சி சார்பாக அந்த வழக்கில் ஆஜராகி அதில் வந்து அவங்க நீட் தேர்வை கொண்டு வந்தார்கள். அதனால் ஒரு சட்டம் வந்து நீதிமன்றத்தில் நிற்காது, இந்த சட்டத்தையும் அரசியல் சாசனத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி தான் வந்து எலக்ட்ரல் பாண்டை வந்து ஸ்கிராப் பண்ணாங்க. ஆனால் வாங்கினது பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட். எல்லா கட்சியும் அந்த நேரத்தில் வாங்கினது லீகலைஸாக தான் வாங்கினாங்க. அது சட்டப்பூர்வமாக இல்லாமல் இல்லை. கொடுத்தவர்களும் லீகலைஸாக தான் கொடுத்தாங்க, அதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த வாங்கினதில் இப்போ டீட்டெயில்ஸ் வந்த பிறகு நீங்கள் மாரல் கிரவுண்ட்ஸ் அதில் வந்து எப்படி வாங்கியிருக்கிறீங்க, அண்டர் மாரல் கிரவுண்ட்ஸில் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்றதான். ஒரு நிறுவனம் வந்து நீங்கள் வாங்கின பிறகு தவறு செய்திருந்தா, ஊழல் செய்திருந்தா, மோசடி செய்திருந்தா அது வேற விஷயம். நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி மோசடி செய்த நிறுவனங்கிட்ட, அதுவும் வெளிப்புறமாக தெரிஞ்ச நிறுவனங்கிட்ட, அமலாக்கத்துறை ரெய்டு பண்ண நிறுவனங்கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. மற்றபடி அந்த நிறுவனம் வந்து நல்ல தொழில் செய்கிறார்களா? இப்போது ஒரு முன்னணி பத்திரிகை ஒன்று இருக்குது, பேர் சொல்ல விரும்பினேன். அந்த பத்திரிகையில் நீங்கள் விளம்பரம் கொடுக்கணும்னா கூட, ஒரு கம்பெனி விளம்பரம் கொடுக்கணும்னா கோடியாக கொடுத்தாலும் சரி அந்த விளம்பரத்தை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதற்கு முன்னாடி கிராஸ் செக் பண்ணுவாங்க, இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமா, நல்ல தொழில் செய்கிறார்களா, சட்டத்துக்கு புறமாக இல்லாமல் இருக்காங்க, அப்புறம் தான் அவங்க எலிஜிபிள்னு சொல்லிட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கே அவங்க அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எடுத்த நிறுவனமும் நல்ல நிறுவனமா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு அரவிந்தோ ஃபார்மா லிமிடெட் மதுபான கொள்கை விஷயத்தில், அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்தில் அந்த நிறுவனம் ஈடுபட்டிருக்குது. அந்த நிறுவனம் இடி ரைடு இருக்குது மத்திய அரசு. அதற்கு பிறகு அந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட 60 கோடி வாங்கியிருக்கிறாங்கன்றது மத்திய அரசு பிஜேபி கொடுத்த விமர்சனம் ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதே மாதிரி தான் 656 கோடி வாங்கினதுல 509 கோடி எந்த லாட்டரி சீட்டை நாம் தடை செய்ய வேண்டும் என்று 2001 ஜெயலலிதா அம்மா தமிழ்நாடு முழுக்க லாட்டரி சீட்டை தடை செய்து பெண்கள் குறிப்பாக அவங்க வந்து குடும்பத்துக்கு வருமானம் இல்லாமல் ஆண்கள் வந்து லாட்டரி சீட்டு வாங்கி அந்த போதை மயக்கத்தில் தள்ளாடுறாங்கன்னு சொல்லிட்டு லாட்டரி சீட்டு தடை பண்ணாங்களோ தமிழ்நாட்டில், அந்த லாட்டரி சீட்டு நிறுவனங்கிட்ட 509 கோடி வாங்கியிருக்கிறாங்க. அது ஒரு நெருடல். இதுதான். மற்றபடி அதிமுக வந்து 6 கோடி வாங்கியிருக்குது. அதில் 4 கோடி வந்து நீங்கள் ஐபிஎல் நடத்துகிற சீனிவாசன், ஐபிஎல் நடத்துகிற ஒரு லெஜிட்டிமேட் விளையாட்டை நடத்துகிற ஒரு நிறுவனங்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அது இயற்கை தான். இது போல விமர்சனங்கள் கடந்த காலத்தில் வந்துச்சு. அதைத்தான் எடப்பாடியார் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே பிஜேபி வரலன்னா என்ன செய்யுது, அங்கே காங்கிரஸ் வரலன்னா என்ன செய்யுதுன்னா, இது ஒரு அடிமைத்தனம் சொல்கிறது. அதாவது தேசிய கட்சி தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும்,
இந்தியாவை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு மறைமுக அடிமைத்தனம். மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும்னா மாநில கட்சிகள் சேர்ந்து கூட ஒரு ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கான வியூகம் இருக்குதா? நிச்சயமா இருக்கு, நிச்சயமா சொல்றாரு. இதே மாதிரி என்ன ஒரு முன்ன வச்சு நீங்க அதை நோக்கி பயணிச்சீங்க அப்படின்னு நான் சொல்லலாம். ஆனா இங்க எந்த மாதிரியான திட்டமும் இல்லை. பாஜகல இருந்து இபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக நாங்க நிக்கிறோம்னு தடாலடியா சொல்றது அப்படிங்கறது ஏற்றுக்கொள்வார்களா? இங்க இல்ல, தடாலடியா சொல்றது ஏற்றுக்கொள்வார் இல்ல. 2004 வரைக்கும் 99ல இருந்து 2004 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் வாஜ்பாய் தலைமையில 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி. முரசொலி மாறன் அமைச்சர், டிஆர் பாலு அமைச்சர், ஆர் ராசா வந்து தனி ஸ்டேட் கேபினெட் மினிஸ்டர், ஸ்டேட் மினிஸ்டர். இத்தனைக்கும் இருந்த பிறகும் ஒரே நாள்ல அந்த கூட்டணியை விட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு வந்தாங்க, மக்கள் ஆதரிச்சாங்க. அதனால மக்கள் எப்படின்னா, நீங்க கொள்கை ரீதியா நேற்று வரைக்கும் யார் கூட கூட்டணி இருந்தீங்கன்றது கிடையாது. இன்றைக்கு நீங்க வெற்றி பாதையில ஜெயலலிதாவோட இடத்துல இப்ப இருக்கிறாருன்னு வச்சுக்கலாமா சார்? எப்படி இபிஎஸ் ஜெயலலிதா அவர்களுடைய இடத்துல அதே மாதிரி டெசிஷன் எடுக்கிறாரு, முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கலாமா? இதே கேள்விதான் நம்ம கலை மேடம் 89ல கேட்டாங்க. அதாவது எம்ஜிஆர் இடத்துல வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கிறாங்களா, ஒரு நடிகை நாடாள முடியுமா, இப்படிதான் கேட்டாங்க. வந்தாங்கல்ல. காலம் தான் நிர்ணயிக்கும் ஒரு தலைவரை, நம்ம முன்னாடியா நிர்ணயிக்க முடியாது. கவர்ச்சியா, பேச்சா, செயலா, எழுத்தாற்றலா, சொல்லாற்றலா, அப்படி இல்லைன்னா மக்கள் மத்தியில பிரபலம் ஆகுறாங்களான்றது 70 நாட்கள்ல ஆட்சியை பிடித்த அரவிந்த் கெஜ்ரிவால் உதாரணம் இருக்குது. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி உதாரணம் இருக்குது. எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. களம் நான் கேட்ட மாதிரி திமுகவை தான் இப்ப வந்து 2 பேருமே அட்டாக் பண்றாங்க. அத பத்தி நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து பாஜகவும் அட்டாக் பண்றாங்க, அதிமுகவும் அட்டாக் பண்றாங்க. அப்ப திமுகவுடைய இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் எப்படி? காரணம் இரட்டை வெற்றி. அதாவது உள்ளாட்சி தேர்தலை நான் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன். இரட்டை வெற்றி திமுக கூட்டணி பெற்றிருக்குது. அந்த கூட்டணி அப்படியே இருக்குது, ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த கூட்டணி. 2019ல இமாலய வெற்றி, அது வந்து ஆமா தேசத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் வெற்றி. 2021ல பெரிய வெற்றி, அதை எதிர்பார்க்காத ஒரு வெற்றி வந்து எடப்பாடி கட்சி. அப்போ 2 பேரும் சேர்ந்து அவங்கள தான 2021 வந்ததுக்கு அப்புறம் இந்த 3 ஆண்டுகள்ல மாநில அரசு மேல அதிருப்தி இருக்கு அப்படின்னா, இந்த இருங்க சார் வரேன், இந்த அதிருப்தி இருக்கு அப்படின்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் மத்தியில மோடி வேணுமா வேணாமான்னு இங்க அதிருப்தி. அப்ப களம் எப்படி மாறு? 2009ல வந்த மாதிரியான களம் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கு எவ்வளவு பிரியுமா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி வேண்டுமா வேண்டாமான்றது கிடையாது. மோடி வேண்டாம் தான் 2014 தீர்ப்பு, 2019 தீர்ப்பு. அதனால மோடி வேண்டாம் இல்ல. அதாவது மோடி அங்க இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்க 2019 திமுக ஆதரிச்சீங்க. அதே திருப்பி வேணுமா வேண்டாமா? பதில் சொன்னாரு. அதனால அது சம்பந்தமா என்ன கேட்டேன். சுருக்கமா நீங்க தேர்தல் பத்திரத்துல ஊழல் பண்ணது ஊழல் இல்ல இருங்க இப்ப நான் சொல்றேன், இப்ப சொல்லுங்க. இப்ப நான் கேக்குற கேள்வி, சிஏஜி ஆஃப் இந்தியா 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பொய் எப்படி பொய்? யார் அப்பாயின்ட் பண்ணது? பொய் சொல்லாதீங்க. கவர்மெண்ட் ஊழல் சொல்லிருக்கா? ஊழல் முறைகேடு நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 7.5 லட்சம் கோடி ரூபாய் எங்க ஊழல் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, 8 மொபைல் நம்பர், அது 1,60,000 பேரு ஒரே மொபைல் பண்ணல ஆயுஷ்மான் பாரத்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கான். அதே மாதிரி 9 எடுத்து படிங்க, அறிக்கையோட நம்பரை கொடுக்குறேன். இருங்க, அது மட்டும் இல்ல, 1 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? 250 கோடி செலவு பண்ணி 1 கிலோமீட்டர் சாலை போட்டிருக்கீங்க. பாருங்க, ஒரு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. அதுவும் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்க பிறகு காமராஜர் போல, ஜெயலலிதா போல, கருணாநிதி போல ஸ்டாலின் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் நம்பிக்கை உங்களுக்கு கிடைச்ச 15 கோடிக்கும் 2 சீட்டுக்கும் நீங்க பேசுறீங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப நான் பேசுறேன். கொஞ்சம் நான் பேசுறேன். இல்ல நீங்க பேச விடுங்க. நீங்க போய் சொல்றீங்க என்று சொன்னீங்க. நீ பேசி படிங்க சொல்ல வேண்டியதா? உலகமே ஊழல் சிஏஜி பத்தி சொல்லிட்டீங்கல்ல. வசூல் ராஜானா அது மோடி தான். நாங்க ஏத்துறோம். நீங்க சிஏஜி பத்தி சொல்லிட்டீங்கல்ல, கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்ல விடுங்க. நீங்களே பேசிட்டு இருக்காதீங்க. பதில் சொல்ல இருங்க, வருவார் பேசுவார். சொல்லுங்க. உண்மை அதாங்க.
வாங்கின 15 கோடியை திமுக தாங்க முதல்ல சொல்லுச்சு. வாங்கின 15 கோடியை கம்யூனிஸ்ட் ஏங்க சொல்லல? நீங்க தேர்தல் வாங்கின 15 கோடி ஏன் கம்யூனிஸ்ட் சொல்லல? அப்ப அப்படிதான் சொல்லுவோம். அது பாயிண்ட். எல்லாத்தையும் உண்மையை மறைச்சிட முடியும். நான் சொல்றது கேளுங்க. ஏன் பயப்படுறீங்க? பேசாம இருங்க. அப்ப கொஞ்சம் பேசாம இருங்க மேடம். இப்போ என்ன இவர் என்ன சார் என்ன சொன்னாரு? வெறும் தேசிய கட்சிகள் தான் இங்க ஆளணும்ன்ற அடிமைத்தனம் நிச்சயமாக இல்ல. நீங்க இன்னைக்கு பாஜக 303 சீட்டு தனி பெரும்பான்மை வைத்திருந்தால் கூட கூட்டணி கட்சிகள் எல்லாருக்கும் அமைச்சர் பதவிகள் இருக்கு. திமுகவால் அது சொல்ல முடியுமா? இங்க இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கூட்டாட்சி தத்துவம் ஜனநாயகம் பேசுறவங்களுக்கு 2 காங்கிரஸ் மினிஸ்டரா வச்சாங்களா? இல்ல ஒரு திருமாவளவன் அவர்களை இல்ல ஒரு திரு ஷானவாஸ் ஹுசைனை மினிஸ்டரா வச்சாங்களா? ஒரு மினிஸ்டர் கூட உங்க கூட்டணி இல்ல. அப்ப என்ன? அது வெறும் அடிமை கூட்டணி. நீங்க எல்லாம் வந்து தேரை தூக்கின்னு போலாம். தேரை எங்களுக்கு தேர் தூக்குபவர்களா இருக்கலாமே தவிர பதவிக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது. அங்க போய் சொல்லுங்க. நீங்க வந்து பாஜக வந்து சொல்லாதீங்க. கொஞ்சம் இருங்க சார், நான் பேசுறேன். என்னோட பேசுங்க, நீங்க பேசாம இருங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க. நானும் பொறுமையா இருக்கேன், நீங்க ரொம்ப பேசுறீங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கள்ட்ட பொறுமையா இருங்க. நீங்க தனி பெரும்பான்மை இருந்தும் கூட்டணிக்கு எல்லாருக்கும் அமைச்சர் கொடுத்திருக்கு. என்ன சொல்ல வரோம்னா, இன்னைக்கு நம்மளுடைய பாராளுமன்ற நம்மளுடைய செட்டப் 100-150 சீட்டு எந்த கட்சி வாங்குறதோ அந்த கட்சியால தான் பெரும்பாலமாக ஆட்சி அமைக்கும். நம்ம கடந்த காலத்துல நேஷனல் ஃப்ரண்ட்ன்ற ஒரு டிசாஸ்டரை பார்த்தோம். இந்த மாநில கட்சிகள் கூட்டாக சேர்ந்து சுயலாபத்திற்கும் சுயநலத்திற்கும் நாட்டை பின்னோக்கி சென்றதை மக்கள் இனிமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒரு திடமான தலைவர் வேணும், மக்களுக்காக பணியாற்றும் தலைவர் வேண்டும். அது மோடி என்று மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்க பொறுத்திருந்து பாருங்க, யார் பாஜக எந்த நிலைமைக்கு வரும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு விஷயம் தெரியும். இல்ல மோடி பிரதமர் ஆனா கூட மாநில கட்சிகளுடைய ஆதரவு வேணும்ல? நிச்சயமாக வேணுங்க. நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு எம்பி பாஜக இல்லங்க, தமிழ்நாட்டுக்கு என்னங்க பண்ணல? எந்த 60 ஆண்டு காலமான காங்கிரஸ் கூட 11 மெடிக்கல் காலேஜ் ஒரே சமயத்துல தமிழ்நாடு கொடுத்ததில்லை. 60 ஆண்டு கால ஆண்ட இந்த காங்கிரஸும் 5 முறை ஆண்ட திமுகவும் 18 முறை மத்திய அரசாங்கத்தில் வந்த திமுகவும் எய்ம்ஸ் ஒண்ணு மக்களுக்காக யோசிச்சு கூட பார்க்கல. இவர்கள் எல்லாம் ஜனநாயகத்தை பத்தி பேச வேணாம், கூட்டாட்சி பத்தி பேச வேணாம். காவேரி மேலாண்மை வாரிய அந்த தீர்ப்பு 6 வருஷம் டிக்கில போட்டு வச்சிருந்தாங்களே, எங்க போச்சு உங்களுடைய மாநில உரிமை? நீங்க அதே தமிழக மக்களுக்கு எங்க போச்சு உங்களுக்கு? இந்த கபட நாடகம் ஜல்லிக்கட்டை ஒரு காட்டு மிராண்டின்னு சொல்ற ஒரு காங்கிரஸோட போனீங்கன்னா அதோட வெக்கக்கேடு உங்களுக்கு என்னங்க? நீங்க என்னங்க மாநில சுயாட்சி பத்தி பேச முடியும்? காட்டு மிராண்டி ஜல்லிக்கட்டு பேன் பண்ணது அந்த காங்கிரஸ் கட்சி. அவங்க கூட போனீங்கன்னா உங்களுடைய சுயரூபம் தெரியுது மக்களுக்கு. சரி, நான் இத நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். இருங்க சார், சுருக்கமா சொல்லுங்க சார் நிறைவு கருத்து. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் உரிமையை மீட்டெடுக்கணும்னா சுத்தமா மாநில கட்சியா இருக்கிற ஒரு கட்சியால் தான் முடியும். காவிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, முல்லை பெரியார் பிரச்சனை இருந்தாலும் கடந்த காலங்களில் அதிமுக தான் உரிமையை நிலைநாட்டி இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவோட மேப்பை மாறிடுச்சுங்க, வரைபடம் மாறிவிட்டது. இங்க தமிழ்நாட்டுக்கு வரைபடம் மாறிவிட்டது. தமிழ்நாட்டுக்குன்னு சேர்த்து தான் வர்றேன். இன்னைக்கு அந்த இந்தியா முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. 303 மோடி ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா, பல்வேறு மாநில கட்சிகளோடு கூட்டு வச்சிருந்தார். அந்த பஞ்சாப்ல அகாலிதள் இருந்தாங்க, ஒரிசாவுல இருந்தாங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது. அது ஜூன் 4ஆம் தேதி நம்ம பார்க்கத்தான் போகிறோம். இதுல என்ன பிரச்சனை வரும்னா, இப்ப வந்து அதிமுகவும் யார் 2வது 3வதுங்கிறத போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதுதான். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய கட்டத்திற்கு வந்துவிட்டோம். விருந்தினர்களுக்கு நன்றி. பொறுத்திருந்து பார்க்கலாம் யாருக்கு எந்த இடம் என்பதை ஜூன் 4ஆம் தேதி தெளிவாக உணர்த்திவிடும். நன்றி, வணக்கம்.